டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் கிட்டத்தட்ட பல அவப்பேர் இவர் மேல. டெக் பாஸ்ல இருந்து ஒரே ஜம்ப். அந்த ஜம்ப்ல அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு இருக்கிற ஷேரை அவர் கொடுக்கல, நான் எவ்வளவோ உழைச்சிருக்கேன், எனக்கு அது தரல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பெரிய வீடியோ போட்டு அது பெருசா ஹிட் ஆகி, இனிமே எங்க சேனல் டெக் சூப்பர் ஸ்டார் இதுல கூட தனியா வீடியோஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவர் தனியா வந்தாரு. இவர் ஒரு வீடியோ போட டெக் பாஸும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஆனா அதுல ட்விஸ்ட் என்னன்னா, ஷிஃப்ட் ஃப்ரீக்வன்சி ஒருத்தவங்க உள்ள வந்தாங்க. அதன் பிறகுதான் இப்ப நடந்த கேஸுக்கும் ஒரு பல சம்பந்தங்கள் இருக்கு. இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம், என்ன ஆச்சு அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, சிகப்பு நாடாவில இருந்து. டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் பல போன்ல இருக்கிற ஹேக்ஸ், அது மட்டும் இல்லாம புதிய புதிய போனை ரிவ்யூ பண்றது, இதெல்லாம் பண்றது உங்களுக்கு தெரியும். இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, டெக் பாக்ஸ்ல கிடைச்ச வருமானத்தை விட டெக் சூப்பர் ஸ்டார்ல ரொம்ப கம்மியா தான் கிடைச்சது. ஆரம்பத்துல இவர் போட்ட 2 வீடியோவும் பாத்தீங்கன்னா 2 மில்லியன் 3 மில்லியன் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் 6 ஃப்ரீக்வன்சி இடையில இவரை பத்தி எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அதாவது இவரே தேடி போய் பெய்டு கண்டென்ட் போன்ஸ் எல்லாம் வாங்கினதாகவும், அதாவது ஒரு மொக்க போனை கூட சூப்பர் போன் அப்படின்னு சொல்லி இவர் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. அதோட ஆடியோ கூட 6 ஃப்ரீக்வன்சி சேனல்ல இன்னொருக்கு நீங்க போய் செக் பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இவருடைய பின்பம், இவருடைய உண்மையான முகம் எல்லாமே அம்பலமானனால இவரோட வீடியோ வியூஸ் கிராஜுவலா அப்படியே குறைய ஆரம்பிச்சது. எதை பத்தி ரிவ்யூ போட்டாலும் 1 மில்லியன் 2 மில்லியன் போயிட்டு இருந்தவருக்கு இப்ப 50,000 70,000 அப்படின்னு ரொம்ப குறைவாவே போயிட்டு இருக்கு. பிகாஸ் இவர் எடுத்த அந்த அவப்பெயர். இதன் பிறகு என்ன ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஆசை கட்டின வீடு பாத்தீங்கன்னா பாதிலே ஸ்டாப் ஆகிருக்கு. சோ இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவரோட காதல் மனைவி கிட்ட, நீ ஆல்ரெடி 30,000 நகை கொடுத்துட்ட, அதெல்லாம் பத்தல, நீ போய் எக்ஸ்ட்ரா போய் நகை எடுத்துட்டு வா, ஆல்ரெடி 5 லட்சம் கொடுத்துருக்க, அதெல்லாம் பத்தாது, எக்ஸ்ட்ரா போய் பணம் எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல சகிச்சிட்டு இருந்தாலும் போக போக பாத்தீங்கன்னா இது ஓரளவுக்கு மேல டார்ச்சர் மாதிரியே ஆயிடுச்சு. அதாவது எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா வரதட்சணை கொடுமை, அதுல ஒரு சில வன்கொடுமையும் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கேஸ்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா, டெக் சூப்பர் ஸ்டார் மேல இவ்வளவு பெரிய அவப்பேர் வந்த பிறகு இப்ப இவரோட யூடியூப் சேனல்ல பல பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களை பத்தி ஒரு தனியார் சேனல் நியூஸ் போட்டிருக்காங்களே, பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு இப்ப வரைக்கும் எந்த நியூஸுமே கொடுக்கல. ஆக்சுவலி டெக் சூப்பர் ஸ்டார் மேல மட்டும் இந்த கேஸ் இல்ல, அவங்க குடும்பத்தினரோட 5 பேரோட இந்த கேஸ் இருக்கு. அதுல அவங்க அம்மாவும் மாட்டிருக்கிறாங்க. 4 பிறவிகளின் கீழ் இந்த கேஸ் ஃபைல் ஆகியிருக்கு. ஸோ டெக் சூப்பர் ஸ்டார் இதுக்கு என்ன ஷாக்கு வச்சிருக்காரு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இது போன்ற பல வீடியோக்களை தெரிஞ்சுக்க மறக்காம சிகப்பு நாடா சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்க.